ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் தூக்கு பாலத்தை இந்திய கடற்படையின் கப்பல் கடந்து செல்ல முயன்றபோது கடலில் நீரோட்டம் அதிகமாக இருந்ததால் திடீரென கப்பல் தானாகவே பின்னோக்கி சென்று பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பூபேஷ் இணைகிறார். வணக்கம் பூபேஷ், விவரம். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் அமைந்திருக்குள்ள இந்த பாம்பன் ரயில் தூக்குப்பாலம் தூக்கப்பட்டு கொச்சியிலிருந்து விசாகப்பட்டினத்திற்கு செல்வதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக பாம்பன் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது. இந்த நிலையில் ரயில்வே அந்த பாம்பன் தூக்குப்பாலத்தினுடைய ரயில்வே அதிகாரிகளுடைய அனுமதிக்காக காத்திருந்த படகானது இன்று ரயில்வே துறை அதிகாரிகளிடையே அனுமதி பெற்று பாம்பன் ரயில் தூக்குப்பாலம் தூக்கப்பட்டு இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் பாம்பன் தூக்குப்பாலத்தை கடந்து சென்ற சில நிமிடங்களிலேயே கடல் நீரின் நீரோட்டம் அதிகமாக இருந்ததன் காரணமாக முன்னோக்கி செல்ல முடியாமல் மாலுமியின் கட்டுப்பாட்டை இழந்து பின்னோக்கி இழுத்து செல்லப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து பாம்பன் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து பாம்பன் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள அதிகாரிகள் பாம்பன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்றின் நீரோட்டம் குறைவதற்காக காத்திருந்த சூழலில் தற்பொழுது அந்த காற்றின் நீரோட்டமானது குறைந்திருப்பதன் அடுத்து அவர் அனுமதி அளித்ததை அடுத்து தற்பொழுது அந்த கப்பலானது பாம்பன் தூக்குப்பாலத்தை கடந்து செல்லக்கூடிய காட்சியானது பிரத்யேகமாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி காட்சிப்படுத்தக்கூடிய சூழலில் தற்பொழுது அந்த படகானது பாம்பன் தூக்குப்பாலத்தை கடந்து சென்று இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.